ஃபேஸ் மாஸ்டர் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக மீண்டும் பார்த்தீங்கன்னா இரு அணிகளாக பிரிய வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி அணிலேயே இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, பாதி பேர் பிஜேபி கூட்டணிக்கு வரணும், நம்ம அதிமுக கூட்டணி வச்சா தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெற முடியும், எல்லா பிரச்சனையிலேருந்தும் பார்த்தீங்கன்னா மீள முடியுன்ற மாதிரி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க ஜெயக்குமார், கேபி முனுசாமி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணி வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. நயினா நாகேந்திரன் கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சும்மா பேசினாலே கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்ற மாதிரி. எதனால் கூட்டணிக்கு வருவார்னு பார்த்திங்கன்னா, ரைடெலாம் விட்டுருக்காங்கல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணிக்கு வந்தால் ரைடுக்கு பயந்து தான் வந்துட்டார்ன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அறிவிச்சா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மனசில் யாருமே வந்து எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. இப்போ அறிவிக்க வேணான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீயாக விட்ருக்காங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, புகழேந்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100% நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றிணைந்த அதிமுகவே உருவாகினாலும் ஓபிஎஸ், சசிகலா எல்லாருமே இணைஞ்சாலுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த தனித்தனி அணியாளர் இருக்காங்க, யூனிட்டியாக பார்த்திங்கன்னா மனசார சேர மாட்டாங்க, அங்கங்கே சேர்ந்துக்குவாங்க. ஸோ இவங்க ஜெயிச்சிடக்கூடாது, அவங்க ஜெயிச்சிருக்கோங்க, அவங்கக்குள்ளே உள்ளடி வேலை பார்த்துக்குவாங்க. அதான் அதிமுக அந்த பிளவுப்பட்ட அணியெல்லாம் சேர்ந்தாலுமே உள்ளடி வேலை பார்த்து அவங்க தோல்வி அடைகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கட்சியை கைப்பற்றதுக்கு மிகப்பெரிய லெவல்லாம் உதவணும் தான் சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியை கூட்டிகிட்டு போய் வந்து மோடி கிட்டலாம் உட்கார வச்சுருந்தார். அப்போ வந்து ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்தா இருந்தார், ஆனால் பெரிய லெவலில் அவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்படியே கதை மாறிடுச்சு. அப்படியே எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கட்சியை கை பண்ணார், அப்படியே படிப்படியாக எல்லாரையும் காலி பண்ணிட்டு வந்தார். இப்போ அவருக்கு பிரச்சனை இல்லாமல் கட்சி அவர் கையில் இருந்தாலுமே எல்லா இடத்துலையும் சிக்கல். இந்த நம்ம தெரியும் ராமலிங்கம் வீட்டில்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் ரைடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடியோட பார்த்திங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரமாண பத்திர வழக்கு, அது வழக்கு நிலுவையில் இருக்குது. இரட்டை இலை சின்னத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த கேஸும் நடக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தையும் பார்த்திங்கன்னா முடிவு எடுப்பாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கூறிய விஷயமாக தான் இருக்குது. ஓபிஎஸ்க்கு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ கட்சி அவர் கையில் இல்லாட்டியும் பட் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர்கிட்ட கணிசமாக வந்து பாலத்தோடு தான் இருக்கார். தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கட்சி ஆட்களை நிப்பாட்டுறதுக்கு தயார் நிலையில் இருக்கார். வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.